வந்தவன் தட்டு தடுமாறி ஏறிட்டு போயிட்டான்ல, அந்த மாதிரி நீனும் தட்டு தடுமாறி ஏறி போயிருக்கலாம்ல. இப்ப உட்கார்ந்து அழுது என்னையோ பிரயோஜனம்? அதுக்கு அந்த ஆள் சொன்னான், சார் என்னால ரயில் ஏறி போக முடியும்னு நினைச்சு நான் அழல, என்ன வழி அனுப்ப வந்தவன் ரயில் ஏறி போயிட்டான்னு நினைச்சு அழிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த ஆளு. ஏன்னா தான் வந்தது என்னதுக்குன்றே தெரியல அவனுக்கு, இப்படி நிலை புரியாமல். அதனால் ஒரு வசனம் எதற்கு இறங்குகிறது அதை பார்க்க வேண்டும், ஒரு ஹதீஸ் எந்த கருத்திலே சொல்லப்பட்டது அதை பார்க்க வேண்டும். அந்த பிரகாரம் பார்த்து ஆய்ந்து உணர்ந்து நம்முடைய நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். சுன்னத் ஜமாத் கரெக்டா இதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க எதுவாக இருந்தாலும். அந்த வகையில் நாம் பார்க்கின்ற போது சுன்னத் ஜமாத்துடைய ஒவ்வொன்றும் சரியாக இருக்கிறது, எல்லாம் கரெக்டாக இருக்கிறது. பெண்கள் ஜியாரத்தாக இருந்தாலும் சரிதான். என்னுடைய உரையின் நிறைவுக்கு பொழுது நான் வந்திருக்கிறேன். பெண்கள் ஜியாரத் உண்டு. ஆனா இவங்க இந்த வஹாபியெல்லாம் ஒரு தரப்ப ஒரு ஹதீஸா ஏற்கனவே சொன்னல, ஒரு வழி பாதை. ஜியாரத் செய்யும் பெண்களை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள் அப்படிங்கிற ஹதீஸை மட்டும்தான் சொல்றது, போர்டு எழுதி போடுறது, நோட்டீஸ் போடுறது, இதேதான் வேலை. பெண்களுக்கு ஜியாரத் உண்டு அப்படிங்கிற எந்த ஹதீஸும் இவர்கள் எடுப்பதே இல்லை. ஏன் இப்படி செய்யணும்? ஏன் மார்க்கத்தை மறைக்கிறீர்கள்? அந்த ஒரு ஹதீஸா இருக்குது, இந்த ஹதீஸ் திருமதியில இருக்குது, அந்த ஹதீஸுக்கு கீழே திருமதி இமாம் எழுதியிருக்கிறாங்க, இந்த ஹதீஸ் மாற்றப்பட்டு விட்டதுன்னு போட்டிருக்காங்க. ஏன் ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல, நான் தடை செய்தேன், அந்த தடை நீக்கி விட்டேன், இனிமேல் நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள் சொன்னாங்கல்ல, அந்த தடை அகற்றுதலின் மூலம் பெண்களுடைய தடை நீங்கி விட்டது, இனிமேல் பெண்களும் ஜியாரத் செய்யலாம். நான் சொல்லல, இந்த ஹதீஸுக்கு கீழே இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி எழுதியிருக்கிறாங்க. சரி, அவங்க எழுதியிருந்தா தான் என்ன, நாங்க என்ன ஒப்புக்கொள்ளணுமா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அது ஒப்புக்கொள்ள தேவையில்லை, அவங்களுடைய சொன்ன கருத்து சரி அப்படிங்கறத பல ஹதீஸ்கள் அறிவிக்கின்றன. ஒன்னா ஹதீஸ் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணிய கபர்ஸ்தான்ல பாக்குறாங்க, அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க, ஏன்னா ஒரு குழந்தைய பறி கொடுத்துட்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இஸ்பிரி, பொறுமையாயிருமா அப்படின்ட்டாங்க. இல்ல எனக்கு வந்து உங்களுக்கு வந்தா தெரியும் அப்படின்ட்டாங்க, ஏன்னா வந்து சொன்ன யாருன்னு தெரியல. ஸல்லல்லாஹு போயிட்டாங்க. சஹாபா பெருமக்கள் சொன்னாங்க, சொன்ன யாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல். அப்படியா? உடனே வீட்டுக்கு போய் நீங்க தெரியாது யாரும் சொல்லலாம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பரவாயில்ல, உனக்கு சோதனை வரும்போது நீ பொறுமையை கடைபிடிக்கணும் ஆரம்ப நேரத்துல, அதுதான் உண்மையான பொறுமை அப்படின்னாங்க. இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா கோபம் வருது, அந்த நேரத்தில் அடக்கணும், அந்த நேரத்தில் எதிராளியை நீ மன்னிக்கணும், அதுதான் உண்மையான பொறுமை. அந்த நேரத்தில் விட்டா அடிச்சுடும் நிப்பாரு. 3 நாள் கழிச்சு நான் அவரை மன்னிச்சுட்டாங்க, 3 நாள் கழிச்சாதான் கோபம் போயிரும்ல, அது என்ன நாங்க மன்னிச்சுட்டோம், அந்த நேரத்தில் மன்னிக்கணும். அது ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அஸ்ஸப்ரு இன்த ஸதமத்தில் ஊலா, ஆரம்ப தாக்குதலின் போது நீ பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அப்ப ஒரு பெண்ணை ஜியாரத் செய்யும்போது பார்த்தும் கூட ஏன் வந்த பெண்களை ஜியாரத் வரக்கூடாது அப்படின்னு தடுக்கல. ஹதீஸ்னா என்ன? ஸல்லல்லாஹு சொன்னது செய்தது அங்கீகாரம் வழங்கியது. ஒரு பெண்ணை பார்த்து தடை செய்யவில்லை, தடுக்கவில்லை, ஏன் வந்தா என்று கேட்கவில்லை என்று சொன்னா பெண்களுக்கு உண்டான தடை நீங்கிவிட்டது என்பதால் தான் ஸல்லல்லாஹு அவர் இங்கே அங்கீகரித்திருக்கிறார். ஒன்னாவது. இன்னொன்னு, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அவங்ககிட்ட கேட்கிறாங்க, கைஃப அக்கூலு லஹும் யா ரசூலல்லாஹ், நான் ஜியாரத்துக்கு போனா என்ன சொல்லணும்? ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுக்கறாங்க, கூலி, நீ சொல். பெண்பால் வார்த்தை, ஃபெமினின் ஜெண்டர் வார்த்தை அது. கூலி அரபி மொழி தெரிந்தவங்களுக்கு தெரியும். நீ சொல், அஸ்ஸலாமு அலா அஹ்லித் தியார் மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன், மூமினான முஸ்லிமான இல்லங்களை சார்ந்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், வைன்னா இன்ஷா அல்லாஹ் தஆலா பிக்கும் லாஹிகுன் துஆ சொல்லிக் கொடுக்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பெண்களுக்கு ஜியாரத் இல்ல, போனாக்கா அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்கும் சொன்னா, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஜியாரத்துக்கு போனா என்ன சொல்லணும் கேட்டும் போது சொல்லி கொடுத்திருப்பாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நான் ஜியாரத்துக்கு பெண்கள் போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஜியாரத்துக்கு போனா என்ன ஓதுறன்னு கேக்குறியே அப்படிலாம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கானே. ஜியாரத்துக்கு போனா நான் சொல்ல மாதிரி சொல்லுமா சொல்லி கொடுக்கறாங்க. அப்ப பெண்களுக்கு உண்டான தடை அகன்று விட்டது, பெண்களுக்கும் ஜியாரத்து உண்டு, அதனால்தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அங்கு போனால் என்ன ஓத வேண்டும் என்பதை. நானா சொல்றேன், இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஜியாரத்துல் குபூர், ஜியாரத்து செய்யக்கூடாது என்று தடுத்து இருந்தார்கள். சும்மா அமர பிஹா, பின்பு அந்த தடையை அகற்றிவிட்டு ஜியாரத்து செய்ய சொன்னார்கள். யார் சொல்றா? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த ஹதீஸ் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பைஹகியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. போதுமா? இதை விட ஒரு தெளிவு வேணுமே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இருந்து இஸ்லாமிய பாடத்தை பயின்ற ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பெண்கள் சம்பந்தப்பட்ட அந்த தடை நீங்கி விட்டது, அதனால்தான் போயிட்டு வர்றேன். இன்னைக்கு இந்த வஹாபிகள் இந்த ஹதீஸ் எல்லாம் சொன்னார்களா? இல்ல. இளைஞர்களை யோசியுங்கள், பெண்கள் ஜியாரத் செய்யக்கூடாது என்பதற்கு கொண்டு வந்த ஹதீஸ் உங்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் இது சம்பந்தமான தடை அகன்று விட்டது என்பதும் ஹதீஸில் தானே இருக்கிறது. இது உங்களுக்கு இதுவரைக்கும் சொல்லப்பட்டதா? 2 ஹதீஸ் உங்களுக்கு சொல்லிவிட்டு எது சரி எடுங்கன்னு கூட சொல்லியிருந்தா நியாயம்.
ஆனா இது சம்பந்தமான ஹதீஸ் உங்களுக்கு சொல்லப்படவே இல்லை. அப்படியானால் மார்க்கத்தை உங்களுக்கு மறைப்பது யார்? சுன்னத் ஜமாத்துக்காரங்க மறைக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் சொல்லிடுறோமே. உண்மையிலே இளைஞர்களை தன் பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்கள் தங்களுடைய கொள்கைக்கு சம்பந்தமான ஹதீஸ்களை மட்டும் சொல்லுகிறார்கள், அல்லது வளைத்து சொல்லுகிறார்கள், அல்லது ஒடித்து சொல்கிறார்கள். தவிர அவருடைய கொள்கைக்கு எதிரான வசனங்களை இளைஞர்களுக்கு சொல்வதில்லை, ஹதீஸையும் சொல்வதில்லை. பாவம் அப்பாவி இளைஞர்கள் அதுதான் ஹதீஸ், அதுதான் குர்ஆன் என்று நம்பி அவர்கள் ஏமாந்து போகிறார்கள். அதனால்தான் சுன்னத் வல் ஜமாத்தினருக்கு வந்தாதான் எப்பொழுதுமே சரிதான், மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதான் அவங்க சொல்றதெல்லாம் இவங்க தெரியல, மார்க்கத்தை அவங்க தப்பு தப்பா விளங்குறாங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு, அல்லாஹ் என்ன சொல்றான்? சில பேர் நம்ம நடைமுறை அப்படித்தான் தப்பா விளங்குவாங்க. ஒரு ஆளு தூங்கும் போதெல்லாம் கால் மாட்டு பக்கமும் ஒரு சக்கரை டப்பா வச்சுட்டு தான் படுப்பாரு. ஏங்க இந்த மாதிரி செய்யுங்க ஒரு ஆள் கேட்டாரு. அதுக்கு அந்த ஆள் சொல்றாரு, எனக்கு சுகர் இருக்குதுங்கிறதுனால டாக்டர் என்று சொன்னாரு, இனிமே நீங்க மறந்தும் கூட சக்கரை டப்பா வைக்கும் தலை வச்சு படுக்க கூடாதுன்னு சொன்னாரு, அதனாலதான் நான் கால் மாட்டில் வச்சுட்டு படுக்கிறேன் அப்படிங்க. இப்படியே வழங்குறது, இப்படிதான் ஊக்கி கொடுப்பாங்க. வரணும் சரிதான், அது கூட புரிய முடியல. இப்படித்தான் சொல்றது எந்த நோக்கத்து சொல்லப்படுங்கிறத விளங்காமல் நிறைய பேர் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. மார்க்கம் என்ன சொல்லுகிறது, ஹதீஸ் என்ன சொல்லுகிறது, குர்ஆன் என்ன சொல்லுகிறது, அதை பாருங்கள், அதன்படி நடங்கள். சுன்னத் ஜமாஅத்து கொள்கை தான் மறுமையிலே வெற்றி கொடுக்கும் என்பதை நம்புங்கள். நாம் அதன்படி நடப்போம். நாமும் சரி, பிள்ளைகளும் சரி, மறுமையிலே வெற்றி பெறுவோம், ஸல்லல்லாஹு ஷஃபாத்தை பெறுவோம், சொர்க்கத்திற்குள்ளே செல்வோம். அத்தகைய ஒரு வாக்கியத்தை நம்முடைய பிள்ளைகள் தலைமுறையினர் அத்தனை பேருக்கும் இறைவன் கொடுத்தருள்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.